ரவி, நீ என்ன டெசிஷன் எடுத்தியோ நான் அதை முழுமையா மதிக்கிறேன். ஆனா உன்கிட்ட எனக்குன்னு சில கடமைகள் இருக்கு. ஐ திங்க் நீயும் அதை கண்டிப்பா மதிக்கணும். இப்ப என்ன சொல்ல வர? என் புருஷனோட சந்தோஷத்துக்காக என்னால தனியா தூங்க முடியும், இட்ஸ் ஓகே. ஆனா என் புருஷன் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தூங்குறது என்னால கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. அட்லீஸ்ட் உன் பெட்டையாவது உனக்கு போடலாம்ல. தள்ளு. என்னாச்சு? நீ இப்போ ரொம்ப டயர்டா இருப்ப, சோ தூங்கு. ஒன் செகண்ட், ஐ ஜஸ்ட். சேகர், நீ நல்லா இருக்கல? ஷாலினி, நீ முதல்ல நீ நல்லா இருக்கியா இல்லையான்னு என்கிட்ட சொல்லு. நல்லா இருக்க. ஆனா நீ எதுக்காக இப்படி கேக்குற? அது ரவி உன்னை பார்த்துதான் என்கிட்ட சொன்னாரு, அதான் நான் உன்கிட்ட கேட்கலான்னு ஃபோன் பண்ணேன். நீ ரவி கிட்ட என்ன பேசின? ஆக்சுவலி ரவி என்கிட்ட சரியா சொல்லவும் இல்ல, நானும் அவன்கிட்ட கேட்க விரும்பல, அதான் நான் உன்கிட்ட கேக்குறேன். ரவி என்கிட்ட நீ அதிகமா குடிச்சிருந்ததா சொன்னான். நீ எங்க இருந்த? சேகர், ஆர் யூ ஷூர் யூ ஆர் ஓகே? ஷாலினி, ஐ அம் சாரி. சாரியா? எதுக்கு சாரி சொல்ற? சேகர், என்ன நடந்துச்சு? எதுவும் நடக்கல, ஆனா கண்டிப்பா நடந்திருக்கும். நான் பண்ண இருந்த தப்பால நம்ம போட்ட பிளான பத்தி எல்லாமே ஆர்விக்கு தெரிஞ்சு போயிருக்கோம். நல்ல வேலையா நான் அப்படி நடக்க விடல. அப்ப நான் சுயநினைவு இல்லாம இருந்தேன். ஆனா உன்னை பத்தின நினைவு மட்டும்தான் என் மனசுக்குள்ள இருந்துச்சு. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல. ஞாபகம் இருந்தது இது மட்டும்தான். அங்க நீ ஒரு காரணத்துக்காக போயிருக்க. அதுக்கு நான் என்னைக்குமே உனக்கு துணையா தான் இருக்கணும். சேகர், எனக்கு நல்லா தெரியும் என் லைஃப்ல நீ எந்த ஒரு சிச்சுவேஷன்லயும் என்ன கைவிட மாட்டேன்னு தெரியும். என்னைக்கும் நீ என் நம்பிக்கையை உடைக்க மாட்டேன். என்னால இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ செஞ்ச உதவிக்கு கைமாறு பண்ண முடியாது. உதவின்னு சொல்லி என்ன மூணாவது மனுஷனா கிடையாத ஷாலினி. சேகர், நான் ஒண்ணு மட்டும் தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் எப்படி உனக்கு தேங்க்யூ சொல்லி? சொல்லாத. நீ எதையுமே சொல்லாம எனக்கு பல விஷயங்கள் தெரியும். இன்னும் ஒரே ஒரு வாரம் இருக்கு சேகர். இதை நானே